பல வேதனைகளையும், சோதனைகளையும் சந்தித்த தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது மாமல்லபுரத்தில நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில கலந்துக்கிட்டு, தன் வலிகள பேசினாங்க. அதாவது, இந்த சம்பவங்கள் நடந்தது, தன் உ உ உறவுகள இழந்திருக்கிறோம். அவங்களுக்கு இருந்த வலி நமக்கும் இருந்தது. அதனால தான் இத்தன நாள் நம்ம அமைதி காத்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அரசியல் செய்ய மாட்டோம், அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம மேல அவதூறுகள பரப்பி, சட்டசபையிலேயே நம்மள வன்மத்த கக்கியிருக்கிறாங்க முதல்வர் அவர்கள் இதெல்லாம் ரொம்ப சூழ்ச்சியான, வேதனையான ஒரு விஷயம். இத கடந்து போக முடியாது. இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு தாங்க உச்சநீதிமன்றம் கொட்டு, 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 கொட்டுன்னு அவங்கள கொட்டுனுச்சு. அதெல்லாம் மறந்துற முடியுமா? எவ்வளவோ விஷயங்கள் அவங்கள் சட்டத்துக்கு எதிரா செயல்பட்டு இருந்தாலும், அதுக்கெல்லாம் ஒரே கொட்டா உச்சநீதிமன்றம் கொட்டிருச்சு. அதாவது, அரசியல்ல எதிரிகள் உருவாகிறது, வர்றதுங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அது காலத்திலும் தேவைக்கேற்ப அவ்வப்போது வந்து கொண்டிருப்பார்கள். ஆனா, அவங்கள அடக்கி வச்சிரலாம், ஒடுக்கி வச்சிரலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலுமே நடக்காதுங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் ஒரு எடுத்துக்காட்டாவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்பு ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது, கூட்டணி இனிமேல் கூட்டணி யாரோடு என்கிறத விஜயே முழு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அவரே முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அப்புறம் தாவேகாவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இப்ப அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட்டணி போவாரா? பிஜேபி தன்மையப்படுத்திருமா? அதிமுக தன்மையப்படுத்திருமாங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு எழுந்துகிட்டே இருந்தது. இதற்கேற்ப அதிமுகவிலிருந்து பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது, கண்டிப்பா எங்களுக்கு தான் அவங்க பயிற்சி தேவை. நாங்கலாம் பயிற்சியாளர்கள். எங்ககிட்ட அவங்க கூட்டணி துணை முதல்வராகி அதுக்கு பிறகு அவங்க கட்சிய வளர்த்துக்கணும்னு ஆர்பி உதயகுமார்லேருந்து ராஜேந்திர பாலாஜிலேருந்து பல பேர் பேசுனாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இங்கே தீர்மானத்த இன்னைக்கு போட்டுட்டாங்க. முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான். அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி. இந்த கூட்டணிய முடிவு செய்கிற விஷயத்துல எல்லாமே முடிவெடுக்கக்கூடியவர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற தீர்மானத்த அவங்க போட்டாங்க. இத கடந்து விஜய் அவர்களுடைய விஷயத்துக்கு வரலாம். விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள கடுமையா இந்த விஷயத்துல குற்றம் சாட்டுறாங்க. அதாவது, அரசியல் செய்ய மாட்டோம்னு நீங்க வன்மத்த கக்கியிருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன். இங்க டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே. களத்துல யார் வேணாலும் வாங்க சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு பலமான தைரியத்தோட அவர் வெளியே வர்றாரு. இதுக்குள்ள ஒரு கருத்தும் சொல்லப்படுது. தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில தாவேகா வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சர்வே கிடைச்சிருக்கு. அதனால தான் கூட்டணி வைக்கிறதுக்கு இனிமேலுக்கு அவர் மேக்ஸிமம் அதிமுக கூட்டணிக்கு போறது வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு துக்ளக் ரமேஷ் அவர்கள் வேற சொல்லியிருக்கிறாங்க. விஜய்க்கு அமோக ஒரு வரவேற்பு இருக்கிறத மறுக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மையா இருக்கு. ஒரு சீட்டு ஒரு 10 சீட்டு, 20 சீட்டு வாங்கிட்டு ஒரு துணை முதல்வர் ஆகிருவாரோ, இல்ல எதிர்க்கட்சி தலைவரா போவாரோ அப்படிங்கிற எண்ணங்கள் ஈடேறப் போவதில்லை. அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, விஜய் வருவாருங்கிற நம்பிக்கையில அவங்க கட்சியில இருந்த ஒவ்வொருத்தரையும் நீக்கிட்டாங்க. அவங்கள சேர்க்க கூட அவங்களால முடியல. எப்படியாவது அவங்களலாம் ஓரம் கட்டி சேர்க்காம, விஜய சேர்த்து நம்ம ஜெயிச்சிடலாங்கிற எடப்பாடியின் கனவு தகர்ந்தது. இனிமேல் அதுக்கான வாய்ப்பே இல்ல. அதாவது, தாவேக தலைவர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்ங்கிறத பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்க. இனிமேலுக்கு அத மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால எடப்பாடி அவர்கள் தன் கூட்டணிய பலப்படுத்தி, தன் கட்சியில உள்ளவங்க சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம தாழ்மையான ஒரு கருத்த வச்சுட்டு, தாவேகா உண்மையிலேயே ஒரு பலம் பெற்று இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றிய பெறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்மளும் வாழ்த்துவோம்.